ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான குக்கிங் டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை வெரைட்டி ரைஸஸ் நிறைய இதுக்கு புதினாவும் மல்லியும் சேர்ப்போம். நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே புதினா மல்லி தேவைப்படும். ஆனால் இப்போ ரீசெண்டாக புதினா மல்லி தழையோட விலை ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ ஒரு கட்டு வந்துட்டு 900 சம்திங் சொன்னாங்க. ஒரு கட்டு அப்படின்னா பெரிய அளவுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் சீப்பாக விற்றுச்சு. முந்தானேத்து ஒரு 20 ருபீஸ்க்கு கொஞ்சம் நிறையவே கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம். ஒரு 1 இயர் வரைக்கும் எப்படி கெட்டு போகாமல் அப்படின்றத பார்க்க போகிறோம். புதினா ஒரு கட்டு, மல்லி ஒரு கட்டு. இது 20 ருபீஸ், இது 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்துட்டு இன்னும் 50-100 ருபீஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக கம்மியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டிடணும். தண்ணி இருந்தால் அழுவி போயிடும். தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பேப்பர்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் மட்டும் லைட்டாக அந்த சன்லைட் படுற மாதிரி, ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் அழுகிடும். ஸோ ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு டே வடியட்டும். நம்ம கடையிலேயே ஒரு பெஞ்சில் வந்துட்டு நியூஸ் பேப்பர் போட்டு நான் தண்ணி ஏற்கனவே வடிச்சிட்டேன். அந்த வடிக்கூடையில் வச்சு ஹோல்ஸ் இருக்க மாதிரி கூடையில் தான் வாஷ் பண்ணியிருந்தேன். பாருங்கள், நல்லா காய வச்சாச்சு. ஒரு 1 ஹவர் கிட்ட வெயிலில் வச்சு எடுத்தேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டேவே இப்படி கிடைக்கல. இது வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் 5th டே. ஃபஸ்ட்டு டே மட்டும் வெயில், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளே நிழலில் வச்சு காய வச்சது. அதாவது இந்த வெந்தயக்கீரையெல்லாம் இப்போ நம்ம பேக்கெட் போட்டு வாங்குகிறோம். ஒரு பேக்கெட் வந்து 45 ருபீஸ் to 50 ருபீஸ் சம்திங் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் புதினா மல்லி கூட பேக்கெட் போட்டு வரலாம், யாருக்கு தெரியும். அதை நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். நல்லா நம்ம கண் பார்வையில் காசும் மிச்சம், நமக்கு வந்துட்டு நம்ம செஞ்சது அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி காய வச்சு இப்படி தான் இருக்குது புதினா மல்லி. பிரியாணியாக இருந்தாலும் சட்னியாக இருந்தாலும் அதோட ஃப்ளேவர் போகாது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் செய்யும்போது புதினா மல்லி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்கி வச்சது அழுவி போயிடுது. வெளில வச்சாலே 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டே போகாது. அழகாக டப்பாவில் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா சட்னிக்கு வேணாலும். நான் ரெண்டுமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றாவே டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் தனித்தனியாக வேணாலும் டப்பாவில் போட்டுக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து நம்ம கஷ்டப்பட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் அதுக்கான எஃபோர்ட்க்கு வேல்யூ இருக்கா இல்லையானே தெரியல. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலுக்கான மானிட்டைசேஷனும் இப்போது ரிஜெக்டட். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ.